சீலை அகற்றவில்லை என சென்னை ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வாடகை பாக்கி 730 கோடி ரூபாயை செலுத்தவில்லை என்பதால் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை ரேஸ் கிளப்புக்கு தமிழ்நாடு அரசு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டது. இதனை எதிர்த்த வழக்கில் காலி செய்ய அவகாசம் வழங்காமல் சீல் வைத்ததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்துக்கு மாறாக நுழைவாயில் சீல் அகற்றப்படவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் நீதிபதி சுந்தர் தலைமையிலான அமர்வில் முறையிடப்பட்டது. அப்போது உத்தரவாதத்தை மீறியிருந்தால் தனி வழக்கு தாக்கல் செய்யலாம் என கூறி முறையீட்டின் அடிப்படையில் உத்தரவை பிறப்பிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். நெல்லை மகேந்திரகிரியில் ககன்யாக் திட்டத்தின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணக்குடி அருகே உள்ள மகேந்திரகிரியில் இஸ்ரோ மையத்திலிருந்து விண்கலம் செலுத்துவதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் SMSTM என்ற என்ஜின் சோதனை பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறது. முன்னதாக 5ஆம் கட்ட சோதனை நடத்தப்பட்டு அதற்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கப்பட்டு சோதனை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது. இந்நிலையில் SMSTM மாடுலர் இன்ஜினின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றி அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1900 வினாடிகள் வெற்றிகரமாக நடந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதி ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையை கேரள உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு சமர்ப்பித்துள்ளது. மலையாள நடிகைகளுக்கு வாய்ப்பு வழங்க பாலியல் ரீதியில் வன்கொடுமை செய்ததாக பிரபலங்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சித்திக், முகேஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு கேரள உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 170 பக்கங்கள் கொண்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முக்கிய பிரபலங்களை குற்றம் சாட்டி 233 பக்கங்கள் கொண்ட ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையை கேரள அரசு தாக்கல் செய்துள்ளது.